இதை வைத்துக் கொள்ளுங்கள் அம்மா. மிகவும் நன்றி ராமு. நீ நன்றாக இருப்பாய். கிராமத்தில் யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் முதல் வந்தவனே ராமு. இப்படி போனா நம்ம கிராமம் எப்படி வாழும்? நம்ம கிராமத்துக்கு அருகே ஒரு பழைய ஆறு இருக்கிறது. அங்க இருந்து ஒரு சிறிய கால்வாய் வெட்டினா நம்ம வயல்களுக்கு தண்ணீர் வரும். இது ஒரு பெரிய திட்டம், நாம் சேர்ந்து செய்யலாம். அது பெரிய வேலை, நம்மால் முடியாது. ஆனா நான் மனம் தளரவில்லை. இது ஒரு பெரிய திட்டம், நாம் சேர்ந்து செய்யலாம். அது பெரிய வேலை, நம்மால் முடியாது. ஆனா ராமு மனம் தளரவில்லை. அண்ணா, நீங்க என்ன செய்றீங்க? நம்ம கிராமத்துக்கு தண்ணி கொண்டு வர்றேன். அண்ணா, நீங்க என்ன செய்றீங்க? நம்ம கிராமத்துக்கு தண்ணி கொண்டு வர்றேன். அதை எல்லாருக்கும் சொல்றேன். மறுநாள் 2 பேர் ராமுவுடன் சேர்ந்தார்கள். அடுத்த நாள் 5 பேர் வந்தார்கள். சில நாட்களில் முழு கிராமமும் சேர்ந்து மண் வெட்ட ஆரம்பித்தது. அது ஒரு பெரிய வேலையானது. இத கலைக்க முடியாது. நான் முயற்சி பண்ணினா முடியும். சில நாட்களில் வறண்டு போன வயல்கள் மீண்டும் பச்சையாக மாறின. பயிர்கள் வளர ஆரம்பித்தது. கிராமத்தில் மீண்டும் மகிழ்ச்சி. இந்த கிராமத்தை காப்பாற்றியவன் ராமு. நான் மட்டுமில்லை, இந்த கிராமம் எல்லாம் சேர்ந்துதான் இது நடந்தது.